வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் பிரத்யேக செயலாளர் ஆவதற்கு ரணில் விரும்புகிறார். பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும். நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் மீது துப்பாக்கிச் சூடு, 7 பேர் காயம். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமாரவின் பிரத்யேக செயலாளர் ஆவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரும்புகிறார். தற்பொழுது ஜனாதிபதியும் அனுரகுமாரவும் ஒன்றாக இணைந்து என்னை தோல்வியடைய செய்வதற்காக பணத்தை செலவிடுகிறார்கள். யார் எதை செய்தாலும் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 200 வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்ட தோட்ட தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை மறக்க முடியாது. அவர்களின் பக்கபலம் குறித்து நாம் பெருமைப்பட்டு அவர்களுக்கு நன்றி கூறி கௌரவப்படுத்துகிறோம். அத்தோடு இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் அவர்களை சமமான முறையில் ஏற்றுக்கொள்கிறோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி மற்றும் வீட்டுக்கான உரிமை வழங்கப்பட்டு பெருந்தோட்ட நெடுங்குடியிருப்புகளுக்கு பதிலாக தனி கிராமங்களை அமைத்துக் கொடுப்பதற்கான அடித்தளம் இடப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களின் தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்கான அதிகபட்சம் 5 பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்ஐஎல்ஏஎம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் 11, 12, 13 மற்றும் 14ஆம் திகதிகளிலும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். காணி உரிமையையும் வீட்டு உரிமைகளையும் வழங்கி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதே தமது முன்னுரிமையான எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஹப்புத்தலையில் நேற்று இடம்பெற்ற ஈழம் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதுடன் பெருந்தோட்ட குடியிருப்புகளுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாக்கப்படும். குறைந்த வருமானம் ஈட்டும் மக்களுக்கு அஸ்வசம வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினோம். ஓய்வு பெற்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அஸ்வசம நிவாரணம் வழங்கப்படும். அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் வேதனமும் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். குரங்கு காய்ச்சல் எனப்படுகின்ற எம்போக்ஸ் தொற்று ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்தியாவின் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறி தென்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த நபர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நிலவும் மழையுடான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 37,233 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 15,490 ஆகும். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
காசாவில் எஞ்சியுள்ள பயண கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கம் ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திட வேண்டும் என இஸ்ரேலின் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 7,50,000 இஸ்ரேலியர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு காசாவில் உள்ள சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து 6 பயண கைதிகளின் உடல்கள் அண்மையில் மீட்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதற்காக முறையான பொறிமுறைகளை அவசியமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விளையாட்டுக் கொள்கை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பதக்கத்தையும் தேசிய மட்டத்தில் உள்வாங்கப்படுதல் என்ற அடிப்படையில் மாத்திரம் இலங்கையின் விளையாட்டு முறைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் உலகளாவிய ரீதியில் இதற்கான உரிய முறைகள் இல்லை. இவ்வாறொரு கலாச்சாரம் இலங்கையிடமும் ஆரம்ப காலங்களில் இருந்தது. கிராமிய மட்டத்தில் கரப்பந்தாட்ட மைதானங்கள் இருந்ததுடன் விளையாட்டு வீரர்கள் வளர்க்கப்பட்டனர். இன்று விளையாட்டு அரசியலாக்கப்பட்டு இவை இல்லாமல் போய்விட்டது. இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதற்காகவும் முறையான பொறிமுறைகளை தேசிய மக்கள் சக்தி அறிமுகப்படுத்தும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் சூறாவளியாக மாறி எதிர்வரும் 2 தினங்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடற்கரையை அடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் நிலவுகிறது. வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் எட்மெண்டோ கோன்சாலஸ் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் குறித்த முடிவுகளை எதிர்க்கட்சி ஏற்க மறுத்ததை அடுத்து எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்ததற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் எட்மெண்டோ கோன்சாலஸ் தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் ஸ்பெயினின் அரசிடம் தஞ்சம் கோரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புலம்பெயர்ந்த பறவை இனங்கள் இலங்கை வர தொடங்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த மாத இறுதி வரை குறித்த பறவைகள் இடம்பெயரும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஆண்டுகளில் கடற்கரையில் அருகேயுள்ள உயரமான கட்டடங்களில் பறவைகள் மோதி உயிர்ந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. எனவே இரவு நேரங்களில் இவ்வாறான உயர்ந்த கட்டடங்களில் கடலை நோக்கி திசையில் உள்ள மின் விளக்குகளை அணைப்பதன் மூலம் இந்த நிலைமையை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் எனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.